ஹராமான காரியங்கள் என்பது ஒரு மனிதர் 40 நாட்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் தூளாக்கிவிடும். அதற்கு எந்தவித பயன்களும் இருக்காது. ஹராமான செய்திகளை செய்வதால், ஹராமான காரியங்களை செய்வதால் நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் என்னவென்று பார்க்கிற போது, ஹராமை செய்தால் 40 நாட்கள் அந்த மனிதர் செய்த எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்காது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால், ஹராமை செய்கிற போது நாம் கூறினோமே, இவ்வளவு விதமான சட்டங்கள், பொறாமைப்படுதல், ஒரு மனிதர் பிற மனிதரை வெறுத்தல் போன்ற எல்லா விதமான காரியங்களை ஒருவர் செய்கிற போது அந்த மனிதர் ஹராமான காரியங்கள் செய்கிறார்கள் என்றால், அருமைக்குரியவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பிற்காலத்தில் அவர் நல்லதொரு அமல்களை செய்தாலும் தன்னுடைய முற்காலத்தில் அவர் முஸ்லீம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எப்படியெல்லாம் அவர்கள் மோசடி செய்யலாம், அவர்களை வீழ்த்தலாம் என்பதை பார்த்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவர்கள் ஒருமுறை சஹாபாக்கள் எல்லாவரையும் அழைத்தார். மூத்த சஹாபாக்கள் எல்லாவரையும் அழைத்து ஒரு விருந்து ஒன்று கொடுத்தார். அந்த விருந்தில் எல்லா சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். விருந்து உபசரித்து அவர்கள் உன்றதற்கு பின்னால் வந்தவர்களிடத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், நீங்கள் அனைவரும் சாப்பிட்ட உணவுகள் ஹராமான ரீதியில் வந்தது. அந்த ஹராமான ரீதியில் வந்த அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டதால் இன்று முதல் நீங்கள் செய்கிற அந்த துஆக்கள் உங்கள் தலைப்பாகையை தாண்டாது என்றார். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் கஷ்டத்திற்காக இறைவனிடத்தில் கையேந்தி கேட்கலாம், ஏராளமான சோதனைகளினால் இறைவனிடத்தில் கையேந்தி கேட்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை முறை இறைவனிடத்தில் மன்றாடி கேட்டாலும் அந்த துஆக்கள் கபூலாகுவதில்லை. எதுவரை என்றால் நீங்கள் ஹராமை விடுகின்ற வரை. இஸ்லாம் ஹராமை உபயோகிக்காது என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். நீங்கள் செய்கிற நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுபோல உங்களுடைய தேவைகள் நிறைவேறாது, உங்களுடைய துஆக்கள் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அருமை